என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா. பலவீனமான என்னையும் பலத்தால் இழைகட்டுவேன். பலவீனமான என்னையும் பலத்தால் இழைகட்டுவேன். கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வேத வசனம் என்னவென்றால், கர்த்தரை தேடுங்கள் என்ற தலைப்பில் நாம் இன்றைக்கு அப்படிங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். கர்த்தரை தேடுங்கள். நம்ம எப்படி கர்த்தரை தேட வேண்டும்? இன்றைக்கு ஆண்டவர் மீண்டுமாக ஞாபகப்படுத்துகிறார். என்னன்னா, கர்த்தரை தேடுங்கள். 2 நாளாகும் புஸ்தகம் 14வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பார்ப்போமா? தேவனுடைய மக்கள் மத்தியில் எழுப்புதலோ சீர்திருத்தமோ ஏற்பட வேண்டுமானால் அதற்கு கர்த்தரை தேட வேண்டுமா? எதற்காக கர்த்தரை தேடுங்கள் என்ற தலைப்பு? ஏன் என்றால், அவருடைய பிள்ளைகள் எழுப்புதலோடும் ஒரு நல்ல சீர்திருத்தத்தோடும் இந்த உலகத்தில் வாழ்ந்து நம்ம சுகிக்கணும் அப்படின்னு சொன்னால் கர்த்தரை நாம் என்ன பண்ண வேண்டும்? தேட வேண்டும். அப்போது அந்த கர்த்தரை தேடுவதற்கு வேண்டிய காரியங்களை தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். 4வது வசனத்தை வாசிங்க. 14:4. தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின்படி கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்த யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் உக்கிரங்களையும் அகற்றினார். அவருக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையா இருந்தது. இந்த ராஜ்யம் சமாதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக வேண்டி எப்படி இருந்ததா? அமெரிக்கையாக இருந்தது, சமாதானமாக இருந்தது. எப்படி என்றால், கர்த்தரை என்ன பண்ணாங்க? தேடுங்கள். கர்த்தரை தேடும் பொழுது நம்முடைய குடும்பம் ஒரு சமாதானத்துக்குள்ளே இருக்கும். நம்முடைய தேசம், பட்டணம், கிராமங்களும் ஒரு சமாதானத்துக்குள்ளே இருக்கும். ஆமென். அதனால தான் கர்த்தரை நாம் என்ன செய்ய வேண்டும்? தேட வேண்டும். நீங்கள் கர்த்தரை தேட தேட ஒரு எழுப்புதல் மாத்திரமல்ல, எழுப்புதலும் நம்முடைய தேசத்தில், சபையில், குடும்பத்தில் வந்துடும். அது மாத்திரமல்ல, சில காரியங்களிலும் நம்மளை சீர்திருத்தம் செய்வார் ஆண்டவர். நம்மளை ஸ்திரப்படுத்துவார். என்னென்ன, எப்படி வாழ வேண்டும் இந்த உலகத்தில், எப்படி நம்ம நடந்து கொள்ள வேண்டும், எந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதையும் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாரு? கற்றுக் கொடுப்பார். அதனால தான் சொல்கிறாரு, அதை எப்படி நம்ம தேடணும்னா மிகவும் ஆர்வத்தோடு நம்ம தேடணும். எப்படி தேடணும்? ஆர்வத்தோடும் ஊக்கத்தோடும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை, அவருடைய காரியத்துக்குள்ளாக நம்ம அதிகமாக என்ன பண்ண வேண்டும்? உணர வேண்டும். அவருடைய மகிமையை நம்ம உணர்ந்து, அவருடைய பிரசன்னத்தை நம்ம உணர்ந்து, அவருடைய பரிசுத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முயற்சிக்கணும் ஒவ்வொரு நாளும். அல்லேலூயா. எங்கேயோ ஓடாதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீங்கள் அவரை தேடுங்க. தேசம் அமெரிக்கையாக இருக்கும், உங்கள் குடும்பம் சமாதானமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறாரு, அதே 2 நாளாகமும் 7வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பாருங்க. 2 நாளாகமும் 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில்
பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா சொல்வீங்களா? நம்ம எப்படி தேடணும் பாருங்க. ஆர்வமா, மிகவும் ஒரு ஆர்வம், ஒரு ஊக்கம் நமக்கு இருக்கணும். அவருடைய பிரசன்னத்தை உணர்ற வரையில் ஆண்டவரே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நான் உணரணும் என்று அப்படி நம்ம தேடணும். அது மாத்திரமல்ல, என் நாம தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணி தாழ்த்தி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே பாவியாய் என் மேல கிருபையாய் இறங்கும். தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவருடைய பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு நான் என்ன செய்வேனா? சேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. அவரை தேடும் பொழுது அமெரிக்கை சமாதானம் கொடுக்கிறார். அவரை தேடும் பொழுது நம்முடைய தேசத்துக்கு சேமத்தை என்ன செய்கிறாரு? கொடுக்கிறார். அவரை தேடணும். தேடுறவங்க இன்னைக்கு குறைவான மக்கள் தான். நிறைய பேர் தேடுறது கிடையாது. அதனால தான் 7வது வசனம் சொல்லுது பாருங்க. அதே அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. சாலமோன் உண்டாக்கின இல்லம்மா 14வது அதிகாரம் 7வது வசனம். 2 நாளாகமம் 14:7. அவர் யூதாவை நோக்கி தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள் கோபுரங்கள் வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால்களை போட்டு பலப்படுத்துவோமாக. எப்படி தேடணும்? எவ்வளோ ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம கையில் தான் கொடுத்துருக்கிறாரு. ஒவ்வொரு விசுவாசிகளும் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உலகம் நம்மளை புறக்கணிக்கும், சொந்த பந்தங்கள் நம்மளை அற்பமாய் ஒருவேளை உதாசனமாய் நினைப்பார்கள். ஆனால் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம். மீண்டும் அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. அவன் யூதாவை நோக்கி தேசம் நமக்கு முன்னாக எப்படி இருக்குமா? அமர்ந்திருக்கையில் நாம் அந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள் கோபுரங்கள் வாசல்களை உண்டு பண்ணி தாழ்பால்களை போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய கர்த்தராகிய நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடின போது எப்படி இருக்குமா? சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. யார் கையில் இருக்குது இதெல்லாம்? நம்முடைய தேசம் பாதுகாக்கிறது. நம்முடைய தேசத்தை கட்டி தாப்பால போட்டு அதை பாதுகாக்கிறது. நம்முடைய தேசம் அழிவை நோக்கி நம்ம ஜனம் ஓடிட்டு இருக்குது. அந்த அழிவிலிருந்து மீட்டெடுக்கிறதுக்கு கர்த்தருடைய கரத்தினால மீட்டெடுக்க உங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாவத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்களை மீட்டெடுக்க தான் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். அதனால தான் சொல்றாரு, கர்த்தரை தேடுங்கள். எதற்காக நாம் தேட வேண்டுமா? எதற்காக தேட வேண்டும்? ஒரு எழுப்புதல் வர வேண்டும். ஒரு சீர்திருத்தம் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்? வர வேண்டும். எப்படி தேட வேண்டும்? ஆர்வத்தோடும் ஊக்கத்தோடும் பரிசுத்தத்தோடும் அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க போறோம் என்ற விசுவாசத்தோடு அவரை நாம் என்ன பண்ண வேண்டும்? தேட வேண்டும். எப்படி தேட வேண்டும்? தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினால் தேசத்தில் சேமத்தை உனக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. தேசத்தை பலப்படுத்துவோம், தேசத்தை கட்டி எழுப்பவும், அதுக்கு தாழ்பாலை போடவும் கர்த்தர் உனக்கு அவ்வளவு பெரிய கிருபையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. யாருன்னா தேசத்தில் ஆளுகை செய்யட்டும். ஜெபிப்பது நம்முடைய கடமை. நம்முடைய தேசத்தை ஆளுகை செய்வது ஆண்டவருடைய கிருபையில் சித்தத்தில் தான் இருக்குது. ஆனால் உங்களுடைய தேடுதல் நிமித்தமாக நம்முடைய தேசம் காப்பாற்றப்படும். அலங்கங்களை நம்ம என்ன செய்வோம்? அந்த வசனம் தானே சொல்லுது. என்ன பண்ணுற முடியுமா நம்மளால? அலங்கங்களை கட்டி கோபுரங்களை கட்டி வாசல்களுக்கு என்ன செய்வீங்க?
யாரு கையில இருக்கு? நம்ம தேசம் பாதுகாக்கிறது யாரு கையில? எங்க பார்த்தாலும் வியாதிகள், பலவீனங்கள், கொள்ளை நோய்கள், ஆபத்துகள், விபத்துகள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா நாம் ஜெபிக்கிறோம். நம்முடைய ஜெபத்தினால நம்முடைய தேசம் பாதுகாக்கப்படும். அல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும். ஒரு 4 காரியத்தை சொல்லி நான் முடிக்கலான்னு ஆசைப்படுறேன். ஒரு 4 காரியம். முதலாவது, ஊக்கமாய் ஜெபத்தை நம்ம ஊக்கமான ஜெபத்தோடு முழு இருதயத்தோடு தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். எப்படி ஜெபிக்க வேணும்? ஒரு ஊக்கமான ஜெபம் நமக்கு வேணும். எரேமியாவின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 12-13 வாசிங்க. எரேமியா 29:12-13. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். எப்படி என்ன கொடுப்பாரா? செவி கொடுப்பேன். என்னை தேடி வந்து, எப்படி வரணும்? வரணும். ஊக்கமான ஒரு ஜெபத்தை நம்ம செய்யணும். முழு இதயத்தோடு நம்ம திரும்பி அவரை தேடி வந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது அவர் நமக்கு என்ன செய்யறாரு? செவி கொடுக்கிறார். 13வது வசனத்தை வாசிங்க. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால், உங்க முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்களானால், என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அல்லேலூயா. எப்படி தேட வேணும்? முழு இருதயத்தோடு ஊக்கமாய் ஜெபிக்கணும். முழு இருதயத்தோடு தேடணும். ஏதோ கடமைக்காக வந்தோன்னு இருக்கவே கூடாது. முழு இருதயத்தோடு அவரை நாம் என்ன பண்ணோம்? தேடணும். தேடி கண்டுபிடிக்கணும். அவருடைய பிரசன்னத்தை உணர்ற வரையிலும், அவருடைய மகிமையை பெற்றுக்கொள்ற வரையிலும் நம்ம சும்மாவே இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நம்ம தேட வேண்டும். 2வது, தேவனுடைய சமூகத்தை கண்டடைய நீதியின் மேலே பசித்தாகம் உள்ளவர்களாய் அவரை தேட வேண்டும். 2வது எப்படி தேட வேண்டும்? நீதியின் மேலே பசித்தாகும். நீதி, நியாயத்தை செய்கிறவர் ஆண்டவர். நீதியின் மேலே பசித்தாகம் உள்ளவர்களாக நாம் அவரை என்ன பண்ண வேண்டும்? தேட வேண்டும். மத்தேயு தினம் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை என்ன பண்ணுவாங்களா? தரிசிப்பார்கள். நம்ம தேடுகிறவர்கள் நீதியின் மேல் பசித்தாகம் உள்ள நமக்கு இருதயத்தில் என்ன இருக்கணும்? சுத்தம் இருக்கணும். இருதயத்தில் எந்த விதமான கசப்பு வெறுப்பு இல்லாதபடிக்கு இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் என்ன செய்வார்கள்? பாக்கியவான்கள். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 24 3வது வசனத்திலிருந்து 6 வசனங்களை வாசித்து பார்த்தால், யாரு கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யாருக்கு அந்த பரலோக வாழ்வு கிடைக்கும் அப்படின்றத திட்டமா இந்த வார்த்தை சொல்லுகிறது. வாசித்து பார்ப்போமா? சங்கீதம் 24:3 வாசிப்போமா? யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவார், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான். கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோப்பு என்னும் சன்னதி. அல்லேலூயா சொல்வீங்களா? பரலோகத்துக்கு போறவங்க யாரு? யாரு கர்த்தருடைய பர்வதத்துல ஏறுவான்? நீதியின் மேலே பசித்தாகம் உள்ளவர்கள் யார்? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இருதயத்தில் சுத்தம் இருக்கணும். அது மாத்திரமல்ல, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான் என்றால், அப்ப பாருங்க, கையிலே எப்படி இருக்கணுமா? சுத்தம் உள்ளவனோ இருதயத்தில் என்ன இருக்கக்கூடாது? மாசில. கையில சுத்தம் இருக்கணும். கையில சுத்தம்னா என்ன? எல்லாம் இப்ப கை கழுவிதான் வந்திருக்கீங்க, கையில சுத்தமா தான் இருக்கு. அந்த சுத்தத்தை அவர் சொல்லல, வேற சுத்தம்.
கையில எந்த விதமான ஒரு பாவத்துக்குரிய கரைப்படாத கரமாய் நம்முடைய கரை இருக்க வேண்டும். நம்முடைய கரை எப்படி இருக்க வேண்டும்? சுத்தமுள்ளதாய் இருக்க வேண்டும். கரப்படாத ஒரு கையாய் நம்ம இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் பரலோக பாக்கியத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியாதான் சொல்றாரு. கையில சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் என்ன இருக்கக்கூடாது? மாசில்லாதவனமா இருக்கணும். அது என்னது மாசில்லாதது? எந்த ஒரு அழுக்கோ இருதயத்தில் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. மனசில் ஒன்று, இருதயத்தில் ஒன்று வச்சுக்கிட்டு வாயில் ஒன்று என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. மாசில்லாத சுத்தமான இருதயமாக இருக்கணும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். அதை தான் நாம் செய்ய வேண்டும். அப்படி நாம் செய்கிறவர்கள் தான் பரலோக பாக்கியத்துக்குள்ளே என்ன செய்ய முடியும் பாருங்க. அது மாத்திரமல்ல, இருதயத்தில் மாசில்லாதவருமாய் இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு என்ன செய்யக்கூடாது? ஒப்பு கொடுக்கக்கூடாது. ஏமாற்றுறதுக்கு தன் ஆத்மாவை என்ன செய்யக்கூடாது? ஒப்பு கொடுக்காதபடி கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவனே. கபடாய் ஆணையிடாமல், அது என்னது? பொய்யான ஒரு சத்தியம். நிறைய பேர் பண்ணுவாங்க இல்லையா? சத்தியமாக நான் இதை நான் செய்யலை அப்படின்னுவாங்க. அந்த சத்தியம் சத்தியமாக தான் இருக்கணும், உண்மையாக இருக்கணும். கபடாக தன்னை தப்பித்துக் கொள்ளுவதற்காக, தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக சத்தியத்தை நாம் என்ன பண்ணக்கூடாது? சொல்லவே கூடாது. அதுதான் சொல்றாரு, கபடாக ஆணையிடுகிறவன் கூட பரலோகத்துக்கு என்ன பண்ண முடியாது? கையில சுத்தம் இல்லாதவன் போக முடியாது. இருதயத்தில் மாசு இல்லாதவன் போக முடியாது. கபடாய் ஆணையிடுகிறவன் போக முடியாது. அடுத்தது வசனம் என்ன சொல்லுது? அடுத்தது, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். பாருங்க, அவன் கர்த்தரால், அப்படிப்பட்டவன் என்ன செய்வானா? கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் ரட்சிப்பின் தேவனால் நீதியை பெறுவான். இந்த காரியம் இப்படி ஒழுங்க கிரமமாய் செய்யும்போது அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பான். இதுவே அவரை தேடி அவரை விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற நம்மெல்லாம் யாக்கோப்பின் சன்னதிகள். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 4வது அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்வார், நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய காலமாய் ஊறுகிற நீர் ஊற்றாய் இருக்கும் என்றார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்தில் வரும்பொழுது ஒரு பாவியான ஸ்திரீ, பாவியான ஒரு பாவமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே வரும்பொழுது நம்முடைய ஆண்டவர் நித்திய காலமாய் ஊறுகிற ஜீவ ஊற்றை நமக்கு என்ன பண்ணுறாரு? தருகிறார். அந்த பாவியான காரியங்கள் எல்லாத்தையும் அவர் மாற்றி போட்டுடுறாரு. மாற்றி அந்த பாவங்கள் எல்லாம் மாற்றிட்டு ஒரு பரிசுத்த சன்னதியாக மாத்திரமல்ல, நீதியின் மேலே பசித்தாக உள்ளவளாய் நம்ம இருக்க வேண்டும். மத்திய சுவிசேஷம் 5வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, நீதியின் மேல் பசித்தாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அல்லேலூயா. நீதியாய் நடக்கிறவர்கள், அந்த நீதியின் மேலே தாகமுள்ளவர்கள், நியாயமாய் நீதியாய் நடக்கணும், கர்த்தருக்கு பயந்து வாழணும். யார் நம்மளை பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, நம்மளை ஒருவர் பார்த்து கொண்டு இருக்கிறார், தேவாதி தேவன் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்கிற அந்த எண்ணம், அந்த மனப்பான்மை யாருக்கு வருதோ, அந்த நீதியின் மேலே பசித்தாக யாருக்கு இருக்குதோ அவர்கள் தான் திருப்தி அடைவார்கள். அல்லேலூயா. இருதயத்தை சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதியின் மேலே பசித்தாக உள்ளவர்கள் எல்லாமா பாக்கியவானா சொன்னேன் நான், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அல்லேலூயா. இருதயத்தில் சுத்தமுள்ளவங்க தான் பாக்கியவான்கள். நீதியின் மேல் பசித்தாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு திருப்தியான ஒரு வாழ்க்கை, திருப்தியான ஒரு ஆசீர்வாதம். கொஞ்சம் வருமானமாக இருந்தாலும் சந்தோஷம் இருக்கும், அந்த குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், ஒரு நிறைவு இருக்கும். அதுதான் தேவன், அந்த நிறைவு திருப்தியை தான் அவர் சொல்கிறாரு. நான் கொடுக்கும் தண்ணீர், அந்த பாவியான ஸ்திரியை பார்த்து சொல்கிறாரு, நான் கொடுக்கும் தண்ணீரை கொடுத்தா உனக்கு என்ன செய்ய? நித்திய காலமாய் ஊறுகிற ஜீவ ஊற்றாய் இருக்கும்னு சொல்கிறார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு அந்த தாகத்தை நமக்கு அந்த நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவராய் நாம் அவரை தேட வேண்டும். 3வதாக, தேவனுக்கு பிரியமில்லாத அனைத்து காரியங்களையும் வெறுத்து தள்ளிடணும். நம்ம ஆண்டவருக்கு எதெல்லாம் பிரியம் இல்லையோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம்? வெறுத்துடணும். பிரியம் அவருக்கு இல்லை, இதில் ஆண்டவர் பிரியப்பட மாட்டார். ஆண்டவருக்கு எதெல்லாம் பிரியமோ அதை நம்ம செய்வோம்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்?
அந்த வாஞ்சை நமக்கு வரணும். நம்ம அப்பாவுக்கு நம்ம ஏசப்பா பிள்ளையாக இருக்கிறோம், அவருக்கு எப்படி பிரியமாக இருக்குதோ அந்த பிரியமான காரியத்தை நம்ம செய்யணுன்ற மனசில் அந்த எண்ணம் நமக்கு என்ன செய்யணும், வரணும். அது எப்படி பாருங்க, 2 நாளாகும் புஸ்தகம் அதான் சொல்கிறாரு, அந்த 14:7 ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணம் செய்யணும். நம்ம வாசிங்க 14:7. நான் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில், அந்த தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்து இருக்கையிலே அவருக்கு பிரியமான காரியத்தை செய்ய கர்த்தர் நமக்கு தேசத்தை அமெரிக்கையாய் சமாதானத்துக்குள்ள வைக்கிறக்கூடிய கிருபையை நமக்கு என்ன பண்றாரு, தருகிறார். எப்படிப்பட்ட மக்களுக்கு தராருன்னா, அவருக்கு பிரியமில்லாத அனைத்து காரியத்தை யாரு தூக்கி எறிகிறாங்களோ அவங்க தான் தேசத்துக்கு ஒரு காவற்காரராக இருக்க முடியும், ஒரு பாதுகாவலராக இருக்க முடியும், ஒரு குடும்பத்துக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள கொண்டு வர முடியும். அப்போ கர்த்தருடைய கரத்தில் நாம் இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் எனக்கு சகாயர், தேவன் அவருடைய சன்னதியில் நம்ம வந்திருக்கிறோம், கடவுள் எனக்கு சகாயராக இருக்கிறார் நீங்கள் சொல்லணும். அதுதான் எபிரேயர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிச்சிடுங்க. எபிரேயர் 13:6. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று என்ன பண்ணணும், சொல்லலாமே. கர்த்தர் எனக்கு சகாயரா இருக்கிறார், அவர் எனக்கு சகாயர். மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? ஒரு மனுஷனால என்ன ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் நமக்கு சகாயராக இருக்கும்போது, கர்த்தர் நமக்கு உதவி செய்யும் போது மனுஷன் நமக்கு என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ சகாயரை தேடி வந்திருக்கிறோம் இல்லையா? சகாயரை தேடி நம்ம வரும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு அற்புதமான காரியத்தை என்ன பண்ணுவார், செய்வார். 2 நாளாகமும் 15வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்களேன். 2 நாளாகமும் புஸ்தகம் 2 நாளாகம் 14:15-2. அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே, கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால், நீங்க கர்த்தரோடு இருந்தீங்கன்னா அவர் உங்களோடு இருப்பார். நீங்க அவரை தேடினால் உங்களுக்கு அவர் வெளிப்படுவார். அவரை விட்டீர்களேயாகில், அவர் உங்களை விட்டு விடுவார். பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க அவரை தேடுகையில் அவர் உங்களோடு இருப்பார். நீங்க அவரை தேடும் பொழுது அவர் உங்களோடு இருப்பார். நீங்க அவரை விட்டாராகில் அவர் உங்களை விட்டு விடுவார். தேடணும். எப்படி தேடணும்? அவர் நம்மளை விடக்கூடாது. அவர் விட்டால் நம்ம எப்படி இந்த உலகத்தில் வாழ முடியுமா? முடியாது. அவரை விடாதபடி நம்ம தேடணும். அவரை தேடணும். எப்படி தேடணும்? ஊக்கமான ஒரு ஜபத்தோடு அவரை தேடணும். தேவனுடைய சமூகத்தை நீதியின் மேல் பசித்தாகத்தோடு அவரை தேடணும். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து அவருக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் தூக்கி எறிந்து அவரை தேட வேண்டும். அவர் நமக்கு சகாயராக இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு அவரை தேட வேண்டும். அதனால தான் சொல்கிறாரு, நீங்கள் அவரை விட்டுட்டீங்கன்னா அவர் என்ன செய்வார்? உங்களை விட்டு விடுவார். அது அந்த வசனங்களில் எவ்வளோ அழகாக 4வது வசனத்தையே படிங்களே. தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடும் பொழுது அவர் அவர்களுக்கு என்ன பண்ணுறாரா? வெளிப்படுறார். நம்ம தேடும் பொழுது அவர் நமக்கு வெளிப்படுறார். ஏசப்பாவை எத்தனை பேர் தேடுறீங்க பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் அவரை தேடும் பொழுது அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். கண்டிப்பாக உங்களோடு கூட பேசுவார், உங்களுக்கு பதில் கொடுப்பார். வேதத்தை படிங்க, உங்களோடு பேசுவார். ஜெபம் பண்ணுங்க, உங்களோடு பேசுவார். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குதுன்னு தெரியல. அவரும் நம்மளோடு பேசுவார். அப்பாவுடைய சமூகத்தில் உட்காரும் பொழுது, தங்களை தாழ்த்தும் பொழுது ஊக்கமாக நீங்கள் தேடினீங்கன்னா, அந்த நீதியின் மேலே பசித்தாக உள்ளவளாய் நீங்கள் இருந்தீங்கன்னா, இருதயத்தில் சுத்தம் இருக்கணும், கையில் சுத்தம் இருக்கணும், மாசில்லாது இருக்கணும். அப்படியெல்லாம் இல்லாமல் இருந்து நீங்கள் அவரை தேடும் பொழுது பரலோக பாக்கியம் மாத்திரமல்ல, அவர் உங்களுக்கு தென்படுகிறவராக இருக்கிறார். ஆமென். வாசிங்க 12வது அதே அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க.
2 நாளாகமும் 15வது அதிகாரம் 12வது வசனம். தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் தேடுவோம் என்று. எப்படி தேடணுமா? தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடு நம்ம என்ன பண்ணணும்? தேடணும். அந்த 13வது வசனம் சொல்லுது, சிறியோர் பெரியோர் ஸ்திரீகள் புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை என்ன பண்ணணுமா? தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு உடன்படிக்கை செய்து. இஸ்ரவேல்ல கிறிஸ்தவனாய் இருந்து, ரட்சிக்கப்பட்டவராய் இருந்து, கிறிஸ்தவ மகனாய் இருந்து, கிறிஸ்தவ பெயர் வச்சு ஞானஸ்தான் எடுத்து, ஒருவேளை நீ கிறிஸ்தவனாய் இருந்தோம் அவரை தேடாம இருந்தனா என்ன நிலைமை பார்த்தீங்களா? நிறைய பேர் நீங்கள் யாருன்னு கேட்டால் நாங்கள் கிறிஸ்டின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாங்க? தேட மாட்டாங்க. ஒரு நாள் பைபிள் படிக்க மாட்டாங்க, ஒரு நாள் ஜெபம் பண்ண மாட்டாங்க, ஒரு நாள் அவரை தேட மாட்டாங்க, ஒரு நாள் ஆலயத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க? வர மாட்டாங்க. ஆனால் நாங்கள் யார்? நாங்கள் ஏசப்பா பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஏசப்பா பிள்ளையாக இருந்தால் நாம் அவரை என்ன பண்ணணும்? தேடணும். நீங்கள் தேடினா தான் அவர் நமக்கு தென்படுவார். இல்லைன்னா அவரை நம்ம என்ன செய்ய முடியாது? அவர் நம்மளை விட்டுட்டு போயிடுவார். அவர் நம்மளை விட்டுடுவார். நம்ம தேடும் பொழுது அவரை கண்டுபிடிப்போம். 15வது வசனத்தில் தானே சொல்லுகிறது, வாசித்து பாருங்க. இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். அல்லேலூயா. பாத்தீங்களா? நம்ம அவரை தேடும் பொழுது எந்த சுற்றுப்புறத்தார் மத்தியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு சமாதானத்தை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுறாரு? தரார். தேடணும். நம்ம அப்படி தேடுபவர்களாய் காணப்பட்டாதான் அவருடைய கிருபைகள் எல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும்? பெற்றுக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் கர்த்தரை என்ன பண்ணணும்? தேடுங்க. நீங்கள் தேடினா கண்டிப்பாக அவர் என்ன செய்வீங்க? பெற்றுக்கொள்ளுவீங்க. கர்த்தர் எப்பொழுதும் எந்த சமயத்திலும் எல்லா சூழ்நிலையிலையும் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு எல்லா காரியத்திலையும் அவர் நமக்கு உதவியாளராய் இருக்கிறார், துணையாக இருக்கிறார். நம்ம கூப்பிடும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு என்ன பண்ணார்? 11வது வசனத்தை வாசிங்க. 2 நாளாகும் புஸ்தகம் 14வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். அந்த ஆசா எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. ஆண்டவரே, பலன் உள்ளவனாய் இருக்கட்டும், பலன் இல்லாதவனாய் இருக்கட்டும், ஆனா உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் சொல்லிட்டு சொல்றாரு. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தை ஏராளமாய் இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதீங்கப்பா. மனுஷன் எங்களை தாக்கிடக்கூடாது, ரட்சிக்கப்படாதவங்களை தாக்கிடக்கூடாது, மனுஷனுடைய சூழ்ச்சியில் நான் விழுந்துடக்கூடாது, மனுஷனுடைய காரியத்தில் எனக்கு எந்த ஆபத்தை என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாதுப்பா. அது பலன் உள்ளவனோ பலன் இல்லாதவனோ யாராயிருந்தாலும் சரி, ஆனால் உதவி செய்கிறதுக்கு நீ வல்லவர், உனக்கு லேசான காரியம்பா. ஆனால் மனிதனுடைய கரத்தில் என்ன செய்யாதீங்க? ஒப்பு கொடுக்காதீங்க. எனக்காக செய்யலாம் பரவாயில்ல, உம்முடைய நாம மகிமைக்காக என் வீட்டை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் கரத்தை தொழிலை ஆசீர்வதிங்க, என் தேவையை சந்திங்க. நான் உண்மை தேடி வந்திருக்கிறேன். இந்த கால வேளையில் கர்த்தரை தேடி வந்த உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய அவருக்கு லேசான காரியம். என்ன பிரச்சனையாக இருந்தாலும், பலன் உள்ளவனோ பலன் இல்லாதவனோ யாராய் இருந்தாலும் உதவி செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி
பொல்லாத வழியை விட்டு திரும்பினார். தேசத்தில் நான் என்ன பண்ணுவேன், சேமத்தை நான் கொடுப்பேன். தேசத்தை ஆளுகை செய்கிற, தேசத்துக்கு தாட்பால்களை அலங்கங்களை கட்டி தாட்பாலை போடக்கூடிய கிருபையை உங்கள் கரத்தில் தான் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. தேசத்தினுடைய அலங்கங்கள் கட்டி எழுப்பணும், தேசத்தின் ராஜ்யங்கள் கட்டி எழுப்பணும். ஏசப்பாவுடைய ராஜ்யம் கட்டுவதற்குரிய கிருபையை உங்கள் கரத்தில் கத்தர் கொடுத்திருக்கிறார். கத்தரை தேடும் பொழுது எழுப்புதல் நமக்கு வருகிறது. சீர்படுகிறோம், ஸ்திரப்படுகிறோம், பலனடைகிறோம். அவரை தேடுங்க, அவர் முகத்தை தேடுங்க. தேடுனா அவர் நமக்கு என்ன பண்ணுவாரா, தென்படுவார். அவரை நம்ம விட்டுட்டோம்னா அவரும் நம்மளை விட்டு என்ன செஞ்சிருவார், போயிடுவார். தேடணும். தேடும் பொழுது தான் ஆண்டவரே ஊக்கத்தோடும் ஆர்வத்தோடும் அவருடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க போகிறோம் என்ற பாடல் பாடணும் இல்லையா? பரலோக தேவனே உனக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், ஆராதனை செய்கிறோம். தேவாதி தேவனே உங்களுக்கு நாங்கள் ஆராதனை செய்கிறோம். நீ பரலோகத்துக்குரியவர். நாங்களும் அந்த பரலோகத்தை என்ன பண்ண போகிறோம், ஒரு நாட்களில் சுதந்தரிக்க போகிறோம். நாங்கள் வரப்போகிறோம். நீர் எங்களை அழைத்து கொண்டு போகிறீர் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பதற்கு. அதற்கு என்ன சொன்னேன் நான், பரலோகத்துக்கு போனோன்னா உங்கள் கரங்க எப்படி இருக்கணுமா, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்னு கையில் என்ன இருக்கணும், சுத்தமும் இருதயத்தில் மாசில்லாதவனமாக இருந்து தான் கபடா என்ன செய்யக்கூடாது, ஆணையிடாதவனாக இருந்தா கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு அந்த பரலோக பாக்கியத்தை என்ன செய்கிறாரு, கொடுக்கிறார். நீதியின் மேலே பசி தாகம் உள்ளவர்களாய் அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுக்கிறார் ஆண்டவர். நம்ம முதலாவது ஊக்கத்தோடு என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். ரெண்டாவது காரியம், அவரை சமூகத்தை கண்டடைகிற வரையில் நீதியின் மேல் பசி தாகத்தோடு என்ன பண்ணணும், அவரை தேடணும். மூன்றாவது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை என்ன பண்ணணும், வெறுத்து தள்ளிட்டு அவரை தேடணும். நான்காவதாக, கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்லி அவருடைய சன்னதியில் என்ன செய்யணும், வர வேண்டும். அவர் சகாயராக இருந்தால் மனுஷனை செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. கர்த்தர் நமக்கு சகாயராக இருக்கிறார். அப்படியே முழங்கால் படியிட்டு நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, உம்மை தேடுகிறவர்கள் உம்மை கண்டடைகிறார்களப்பா. உம்மை தேடி கண்டுபிடித்து ஊக்கத்தோடு பாரத்தோடு ஜெபித்து அந்த கிருபை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள அனுக்கிரக செய்யும். தன் பாவங்களை விட்டு விலகி உம்மை தேடட்டும். ஒவ்வொரு நாளும் உம்மை தேடக்கூடிய கிருபை எங்கள் பிள்ளைகளுக்கு கட்டளையிடும். இந்த கால வேளையில் உம்மை தேடி வந்த நம்முடைய மக்கள் ஆண்டவரே, பலமுள்ளவர்களோ பலனற்றவர்களோ யாராய் இருந்தாலும் நீ உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறபடினாலே பொல்லாத மனிதருடைய கைகளுக்கு உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுத்துறாதீங்கப்பா. எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய பிள்ளைகள் வெட்கப்படக்கூடாது ஆண்டவரே, வெட்கப்படக்கூடாது சுவாமி. மனிதனுடைய காரியங்களுக்கெல்லாம் ஒப்பு கொடுக்காதபடிக்கு தேவன் எனக்கு சகாயர், மனிதன் என்ன செய்வான்னு சொன்னது போல நீ சகாயராய் நின்று உங்க பிள்ளைகளுக்கு உதவி செய்ய லேசான காரியமா இருக்கிறபடினாலே உதவி செய்ய வல்லவராய் இருக்கிற தேவனிடத்துல தேடி வந்த பிள்ளைங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வீராக. இந்த வாரம் முழுவதும் அவர்களை நடத்துங்க, அவர்களை ஆசீர்வதிங்க, அவருடைய காரியங்கள் எல்லாம் பொறுப்பெடுத்துக்குங்க. அவருடைய கரம் தொழில் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து வழி நடத்துவீராக. குறைவின்றி காத்து கொள்ளுங்க. நிறைவான வரட்டப்பா, நிறைவான ஆசீர்வாதம் வரட்டும். உம்மை தேடுகிறவளை உம்மை கண்டடையட்டும். உம்மை தேடி உம்முடைய பலனை பெற்றுக்கொள்ளட்டும். எல்லா கிருபையும் பெற்று வாழ அனுக்கிரகம் செய்யும். உம்முடைய மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.